வடமேற்கு நீண்டு இருக்கக்கூடாது. ம் வடமேற்கு எந்த ஒரு விஷயமும் கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் லேண்டோ பில்டிங்கோ சதுரம் செவ்வகம் தான் இருக்கணும். சார் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது செவ்வகம்ன்றது நீண்டு தானே சார் வருது? நீண்ட நீண்ட செவ்வகம்ன்றது நீண்டு சதுரமாக இருக்கும். ம் சதுரம் வந்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுவும் ஒரு ஸ்கொயர் தான். எந்த மூலையும் வளர்ந்துருக்கக்கூடாது. ஓகே. இதுதாங்க இது கூம்பு மாதிரியோ டைமென்ஷன் 4 டைமென்ஷன் வந்து சரியாக இருக்கணும். 40/60, 100/60. இப்போ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 60 இருந்ததுன்னா ஈஸ்டில் 60 இருந்ததுன்னா வெஸ்ட்டில் 60 இருக்கணும். 70 இருக்கக்கூடாது. ஆ நார்த்தில் 100 இருக்கணும்னா சவுத்தில் வந்து 100 இருக்கணும். 110 இருக்கக்கூடாது. அப்போ ஜிக்ஸாக் ஆகும். ம் இதை வந்து டயகனல் பண்ணிடணும். நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன். இது வாங்குகிற பிளாட்டு நம்ம ஸ்கொயராக வாங்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இந்த தாலி சம்மந்தப்பட்ட அறுத்து போடுறது, இது பெண்களுக்கு என்னென்னா எமோஷனல் என்னென்னா, ஒரு கணவன் அவன் கட்டினது அவங்களோட எமோஷனில் வந்து இவன் பண்ணுற ஒவ்வொரு தப்பு, சில இடத்துல வந்து பல விஷயம் நடக்கும். அது ஒரு கான்செப்டில் போயிடலாம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறனால இல்லை வேறு ஒரு விஷயத்தில் அந்த கோவத்தை வந்து இவன் கட்டினது தானேன்னு சொல்லிட்டு கழட்டி தூக்கி போடுறது, அறுத்து தூக்கி போடுறது, அது பெண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்கன்றது குற்றச்சாட்டு நம்ம சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கோவத்தில் ஆண்களை கணவனே அறுத்துடுறோம். அந்த மாதிரி விஷயமும் நடக்குது. சரி, ரைட். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். தாலி வந்து பொதுவாக வந்து அறுக்கக்கூடாது, கழட்டியே வைக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய மரபு, சாஸ்திர சம்பிரதாயம். ஆனால் இப்போ கொஞ்சம் நவீன காலத்தில் எல்லாமே மாறுதலாக போயிட்டுருக்குது. இருந்தாலும் இன்றைக்கும் அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். ஒரு சில பேர் கரெக்டாக இருக்காங்க. என்னதான் தங்க ஆபரணமே அணிஞ்சாலும் மஞ்சக்கயிறில் அந்த மஞ்சள் வச்சுட்டு இன்றைக்கும் அந்த தங்க செயினோடு சேர்ந்து போடுறவங்களும் இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்காங்க சில குடும்பத்தில். அப்போது இந்த நீட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா பல கெடுபிடி நடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பல், மூக்குத்தி இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கணவன் கையாலேயே தாலியை எடுத்து வச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறதும் நம்ம ஊரில் நடந்திருக்குது. அப்போ அங்கே சாஸ்திர சம்பிரதாயம் இல்லையா? ஏன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த பதில்.